தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் என் மேல 4 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 4 எஃப்ஐஆர் போட்டு வேட்புமனுவே ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் சண்டை போட்டு வேட்புமனுவே ஏற்றுக்கிட்டாங்க. திமுக காரங்கெல்லாம் திட்டுவாங்க. பதிவு திமுக காரங்க நாயின்னு திட்டாங்க. நான் சொன்ன தப்பு இல்லைன்னு, நான் காவல் நாய் தான். நீங்க ஊழல் பண்றத காவல் காத்து பார்த்து கொண்டு. அதே போல மத்திய அரசுடைய 1000 கோடி ரூபாய் திட்டம் சரியா வருதான ஒரு காவல் நாயாக இருக்க போகிறது. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கூட எங்களுடைய நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் காலம் அண்ணனை கொஞ்சம் மைக்கை யூஸ் பண்ணாதீங்கன்னு. நேரம் காலம் எதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் எல்லாரும் கூட வீதியிலே காத்துக் கொண்டிருக்கின்றனர். காரணம், இந்த முறை ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் பார்க்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையை ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பதை நாம் எல்லாம் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரர்களை, இந்த தேர்தலில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார். மோடி அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதன்மை உறுப்பினராக உங்களுடைய குரலாக அண்ணாமலை இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அரசுகளை மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழகத்தினுடைய கடன் என்பது 5 லட்சம் கோடி. இன்று தமிழகத்தினுடைய கடன் என்பது 8,23,000 கோடி. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு நாம் இருக்கோம். இப்ப 2 விஷயத்தை பாருங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய நிலைமை எங்க இருக்கு? கர்மவீரர் காமராஜர் ஐயா 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 14 அணை கட்டினார். 14 அணை. 1963 முன்னாடி. இன்னைக்கு எல்லா ஊர்களும் வறட்சி, எல்லா ஊர்களும் தண்ணி பிரச்சனை. குடிநீர் என்பது 15 நாளுக்கு ஒருக்கா வந்தாலே பெரிய சாதனை இல்லைங்களா? நேற்று ஊருக்கு போனேன். தாய்மார்கள் பேச கொஞ்சம் வேமா டூஸ் முடிச்சுட்டு வேமா போயிரும் கேட்டேன். ஏன் தாயின்னு கேட்டேன். ஆனா நீங்க வர நிக்கா டிஎம்கே தண்ணி திறந்து விட்டுருக்கா பிடிக்கிறது புடிச்சு வந்துடுறாங்க. 15 நான் சொன்னேன் அப்படின்னா டெய்லி நான் வரேன், நீங்க போன் பண்ணி சொல்லுங்க, டெய்லி நான் வரேன். அருமை சகோதர சகோதரர்கள, எல்லா வளமும் இருந்து குடிநீருக்கு காத்திருக்க வேண்டிய நிலைமை. சாதாரணமா ஒரு ரோட்ல போங்க, குழி இல்லாம ஒரு ரோட பார்க்க முடியுங்களா? நகரத்துக்குள்ள வந்து பாருங்க. ஏதாச்சும் லஞ்ச லாவண்யம் இல்லாம வேலை நடக்குதா? இப்ப நம்ம அரசியலை மாற்றவில்லை என்றால் எப்ப மாற்றப்படும்? அருமையான சூழல் நமக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் பொழுது 2026 ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். குடி இல்லாத ஒரு தமிழகம், லஞ்சம் இல்லாத ஒரு தமிழகம், ஏழை மக்களுக்கு மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களும் வரக்கூடிய ஒரு மாநிலமாக இதை மாற்ற வேண்டும். சமீபத்துல மோடி ஐயா ஒரு விஷயம் கிட்ட கேட்டாருங்கம்மா. குறிப்பாக தமிழகத்துல மோடி மோடி எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டாங்க. அப்போது நான் பிரதம மந்திரியிடம் சொன்னேன், ஐயா நம்ம ஊர்ல நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா கீழே நம்ம திட்டங்கள் அந்த அளவுக்கு இறங்க மாட்டேங்குது. நாம எல்லா வீட்டுக்கும் குடிநீர் பைப்பு மூலமா கொடுக்கணும். அது 6,000 ரூபாய் 8,000 ரூபாய் பணம் வாங்கிக்கிறாங்க. மோடி வீடு இலவசமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா தேவையானவங்களை பதிவு பண்ண மாட்டாங்க. அது மாநில அரசு செய்யணும், செய்ய மாட்டாங்க. உண்மையான பயனாளிகளா விவசாயத்திற்கு அவ்வளவு கொடுக்கிறோம். ஆடு கொடுக்கிறோம், மாடு கொடுக்கிறோம். கோகுல் திட்டம் திட்டத்தின் மூலமாக ஆடு, மாடு, எருமை எல்லாம் கொடுக்கிறோம். ஆனாலும் பதிவு செய்ய பண்ண மாட்டாங்க. ஐயா, இது பெரிய சங்கடமா இருக்கு. அப்படி நம்ம பாரத பிரதமர்கள் கூட வருத்தப்பட்டாங்க. இந்த அளவுக்கு நம்ம திட்டம் எல்லா இடத்திலும் 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் கூட கிராமப்புறத்துல அரசியல் செய்து மக்களிடம் வராம பண்ணிடலாம். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு மோடி ஐயா கட்சியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும். இதெல்லாம் பார்த்துக்கிறேன். திட்டமெல்லாம் சரியா வருதா? 1000கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்கின்றோம், அது பஞ்சாயத்துக்கு போகுதா? அந்த பணத்தை இடையில சாப்பிடுறாங்களா? இல்ல ஏழை மக்களுக்கு மோடி அவருடைய திட்டம் முழுமையாக வருகிறதா என்று கண்காணிப்பதற்கு என்னை கொடுத்துருவேன். திமுக காரங்கெல்லாம் திட்டுவாங்க. சமீபத்தில் திமுக காரங்க நாயின்னு திட்டாரு. நான் சொன்ன தப்பு இல்லைன்னு, நான் காவல் நாய் தான். நீங்க ஊழல் பண்றத காவல் காத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல மத்திய அரசுடைய 1000 கோடி ரூபாய் திட்டம் சரியா வருதான ஒரு காவல் நாயாக இருக்க போகின்றன. அதனால அருமை சகோதர சகோதரிகளை, ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி நம்ம 3 நாளுங்க தப்பு பண்ணிட்டோம்னா மறுபடியும் 5 வருஷம் காத்திருக்கணும். 5 வருஷம் மறுபடியும் காத்திருக்கணும். இப்ப மோடி ஐயா வரப்போறாங்க. எல்லோருக்கும் தெரியும் மோடி தான் பிரதமர். ஆனா இன்னும் நம்மளுடைய எதிர்கட்சி பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி வேட்பாளர் யாருமே தெரியாம நாளைக்கு பிரச்சாரத்தை திமுக முடிக்க போகுது. இதுவரை ஸ்டாலின் ஐயா யாருமே கேட்கல. ஸ்டாலின் ஐயா கேட்டாங்கன்னா பிரதம மந்திரி வேட்பாளர் யார்?
அதை பிறகு பார்த்துக் கொள்வோம் அப்படிங்கிறார். பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னே தெரியாம திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நாளைக்கு முடிக்க போறான். நாளையோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருக்கோம். நம்மிடம் மோடி இருக்கின்றார், மோடியினுடைய மனதிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி இந்த முறை நீங்கள் தாமரை சின்னத்துல வாக்களிக்க வேண்டும். தாமரை நம்முடைய இவிஎம் மிஷின், ஓட்டிங் மிஷின்ல முதல் பட்டனை தாமரைங்கம்மா. அது உங்கள் அன்பு தம்பி, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கான பட்டன். அது நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஜல்லிப்பட்டியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவித்து, தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் பொழுது தேர்தல் கமிஷனுடைய விதிமுறை, நான் மைக் எடுத்து உங்ககிட்ட இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில். அதனால அண்ணங்கிட்ட நான் சொல்லிட்டு போயிட்டு அண்ணன் வந்து உங்களை பார்ப்பான். கோயிலை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லை என்று நான் சொன்னது கிடையாது. ஆனா தேர்தல் பரப்புற நேரத்தில் எதையுமே நம்ம சொன்னோம்னா அது வாக்காளருக்கு பணம் கொடுக்குறீங்க. நான் இப்ப நாம ஏதாச்சும் அன்புல செஞ்சா கூட திமுக காரன் லைட் ஆஃப் பண்ணிட்டு 50 கொடுக்குறோம், அதை யாரும் பிடிக்க மாட்டாங்க. நம்ம அன்புல வந்து ஏதாவது சொன்னோம்னா உடனே கிளம்பி வந்துருவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், இங்க வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் என் மேல 4 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 4 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. வேட்புமனையே ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் சண்டை போட்டு வேட்புமனையை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க தெளிவா இருக்கிறாங்க, எந்த காரணத்துக்கும் அண்ணாமலையை ஜெயிக்க விட்டு விடக்கூடாது என்று இவங்க தெளிவா இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள். அவர்களை தாண்டி உங்களை வெற்றி பெற செய்வோம். இந்த முறை நாங்கள் தாமரைக்கு வாக்களிக்க போகின்றோம். ஒரு பெரிய பெரிய புரட்சியை தமிழகத்தில் நடத்தி காட்டப் போகின்றோம் என்று ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. மோடி வீடு கொடுங்க இல்லைங்களாங்கம்மா. 10 ஆண்டுகள்ல 4 கோடி மோடி வீடு கொடுத்திருக்கீங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி மோடி வீடு கொடுக்க போறோம். இதுல நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைங்கம்மா, நிலம் இல்லை. நிலம் இல்லை. அதுக்கு நான் நம்முடைய பிரதம மந்திரிகிட்ட ஒரு ஐடியா சொல்ல போறேங்கம்மா. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். நாம இன்னி தமிழகத்துல கிராம பகுதியில வீடு இல்லாத இடத்துல, நிலம் இல்லாத இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்டி விடலாம். மோடி வீடு 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் அம்மா. அப்பார்ட்மெண்ட் எத்தனை நாளைக்கு இடம்பெல் எத்தனை நாளைக்கு கலக்க சொல்லுவாரு இல்லைங்களா? எல்லாம் மனு கொடுத்து வச்சுட்டு பெண்டிங்ல இருக்கிறது எனக்கு பயங்கர பிரஷர் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா மகாராஷ்டிரால, மும்பைல இடமில்லாத இடத்துல அப்பார்ட்மெண்ட் மோடி வீடு கட்டியிருக்கலாம். அது தமிழ்நாட்டிலேயே நம்ம செய்வோம். அதனால பிரதம மந்திரியிட்ட பேசி நம்முடைய கிராம பகுதியில எங்கே நிலம் இல்லையோ அப்பார்ட்மெண்ட்ல மோடி வீடு மேல கட்டி விட்டுருமா, லிப்ட் போட்டு விட்டுருமா. லிப்ட் போட்டுட்டோம், வேற வழி லிப்ட் போட்டுட்டோம்னா இல்லாட்டி ஊருக்கு வெளியே போய் இருக்கக்கூடாது. நம்ம ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கை கட்டினா பிரயோஜனமே இல்லை. யாரும் அங்க போகவே மாட்டாங்க, உள்ளூருக்குள்ளதான் இருக்கணும். அதனால அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டுருமா. இது உங்களுக்கு வீட்டுல தானங்க அப்பார்ட்மெண்ட் மாடி வீடுங்கண்ணா, இப்படி கட்டி விட்டுருக்கோம், லிப்ட் போட்டு விட்டுருலாங்க. அதுதான் இதற்கு தீர்வு. நம்முடைய தேர்தல் வாக்குறுதி என்று சொல்லி இருக்கின்றோம். நம்முடைய கோவை சட்டமன்ற, எல்லா சட்டமன்றம் 6 சட்டமன்றம் இருக்குதுங்க. பாராளுமன்றத்திற்கு 4 நவோதயா பள்ளிகளை கொண்டு வர போறேன். அண்ணா சொல்ற கேட்கிறேன், 4 நவோதயா பள்ளிகள் நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு 4 மத்திய அரசுடைய நவோதயா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். இந்த நவோதயா பள்ளிகள் என்பது ஏழை மக்களுடைய குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவசமான கல்வி. ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 88,000 ரூபாய் செலவாகுது. 88,000 ரூபாய் மத்திய அரசு முழுவதுமாக பார்த்துக் கொண்டு உலகத்தரம் வாய்ந்த கல்வி அதையும் செய்து கொடுக்கின்றோம். ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, விவசாய நண்பர்களுக்கு, முன்னாள் ஊராட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சின்னசாமி அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க. அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்மையின் பக்கம் இருக்கிறாங்க. இந்த முறை நாட்டுக்காக நிற்கிறாங்க. மோடி அவர்களை பயன்படுத்தி ஊரை வளர்க்க வேண்டும் என்று நிற்கக்கூடிய அண்ணன் சின்னசாமி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனா இந்த பள்ளிக்கூடத்துல டாய்லெட் என்பது 100% மத்திய அரசு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. இது ஏன் கவனத்துக்கு யாரும் வரலன்னு தெரியல. இது தனியா ஃபண்ட் இருக்குதுன்னா இதை உறுதியாக செஞ்சு கொடுத்துடலாம். மிக மிக நியாயமான கோரிக்கை. அங்க போகக்கூடிய குழந்தை செல்வங்கள் டாய்லெட்டுக்குலாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி வந்து படிப்பாங்க? படிக்க பண்ணி கொடுத்துறாங்க. அட்லீஸ்ட் கவனத்துக்கு கொண்டு வந்து நன்றிங்க. பள்ளிக்கூடம் ஜல்லிப்பட்டியில் இருக்கிற பள்ளிக்கூடமா? சரி, நன்றிங்கம்மா, நன்றி. ஆனா இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா எல்லாம் பண்ணுவோம். நம்ம அடிப்படையில இருந்து ஆரம்ப தலைவா 20 வருஷமா எதுவும் ஒண்ணும் பண்ணல. நான் இன்னைக்கு தான் முன்னாடி வந்து நிக்கிறதெல்லாம் பண்ணணும்னு நிக்கிறேன். அதனால முதல்ல இந்த பள்ளிக்கூடத்தை சரி பண்ணுவோங்க ஐயா, மோடி வீட்டை சரி பண்ணுவோம். ஒன்றொன்றாக சரி பண்ணி கொடுக்குறேன். 5 வருஷத்துக்கு இருக்கிற பணத்தை மட்டும் கொடுத்து ஓட்டு வாங்கறதுக்கு வராங்க. அதனால உங்களோட நான் இருக்கின்றேன். எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குறேன். சோ எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, ஜல்லிக்கட்டினுடைய பொதுமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.